ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விஜய் டிவியோட டைமிங்லாம் மாறி இருக்குன்னு. ஏகப்பட்ட பேர் நாகினி 7 என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கமெண்ட்லாம் நிறையா பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு முக்கியமான ஐகானிக் டப்பிங் சீரியல் சன் டிவியில் ஸ்டார்ட் பண்ணி சன் டிவியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கலர்ஸ் தமிழில் அதுக்கப்புறம் போட்டாங்க. கலர்ஸ் தமிழோட முக்கியமான டப்பிங் சீரியல்ஸில் கண்டிப்பாக நாகினியும் ஒன்றா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான டப்பிங் சீரியலில் விஜய் டிவியில் போடுறேன்னு சொல்லி கொண்டு வந்து ஒழுங்காக டப்பிங் கூட அவங்க டப்பிங் பண்ணலை. இதில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாகினி 7 இப்போ டெலிகாஸ்ட் பண்ண வரைக்கும் விஜய் டிவிலே ரொம்ப டிஆர்பி கம்மியாக அதுதான் வந்துச்சு. மேபி அதுவாக கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நாகினி 7 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஹிந்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போச்சு. பட் இப்படி ஒரு சீரியல் அவங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டப்பிங் சீரியல் எடுத்து இந்த மாதிரி பாதியிலே விடுறதுக்காக தான் எடுத்தாங்களா, அந்த ஒரு பேரையே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், புது டைமிங்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த சிந்து பைரவிங்கிற ஒரு சீரியலாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ஈவினிங் டெலிகாஸ்ட் ஆகுது, நைட்டு டெலிகாஸ்ட் ஆகுது, அப்புறம் இயர்லி மார்னிங் காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ ஒரே சீரியலையே 3 முறை ஒரு நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டைமிங்கில் மேபி நைட்டு ஒரு 10:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது டைம் ஸ்லாட்டு. ஒரு 11 மணிக்கு இல்லை வேறு எதனா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம். சன் டிவிக்கு போட்டியாக ஏதோ அந்த 6 மணிக்கு அவங்க நல்லா போட்டு நல்ல டிஆர்பி அச்சீவ் பண்ணாங்க டப்பிங் சீரியல் வச்சு. அந்த மாதிரி மேபி ட்ரை பண்ணலான்னு கொண்டு வந்தாங்களோ என்னமோ. பட் இங்கே சுத்தமாக ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.